ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ. எக்ஸல் பேசிக் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசிக் ஃபங்க்ஷன் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு 8 ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பருங்கிறது ரொம்ப சிம்பிள். எக்ஸலில் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணியிருக்கிறத வந்து கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஈக்குவல் அப்பர் ப்ராக்கெட் ஓப்பன், எந்த செல்லில் இருக்க டேட்டாஸ் கேபிட்டலுக்கு மாறணுமோ அந்த செல்லை சூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னாக்கா அந்த செல்லில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்திங்கனாக்கா கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா லோயர், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அப்படிங்கிற நேம்லேயே வந்து நமக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வருது, அதே மாதிரி லாஸ்ட்டில் முடிகிறதுலேயே கேபிட்டல் லெட்டர் வருது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் வந்து ப்ராப்பர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமே வந்து ப்ராப்பராக வந்து எங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுமோ அங்கே கேபிட்டல் லெட்டர், ரிமைனிங்க்கு ஸ்மால் லெட்டர் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லென்த்து, செல்லில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 14, இந்த 14 அப்படிங்கிறது இன்க்ளூடிங் ஸ்பேஸுமே வந்து கணக்கில் எடுத்துக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம். அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இப்போ லெஃப்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்னோடய செல் எந்த செல்லோ அந்த செல்லை வந்து சூஸ் பண்ணிட்டு தென் கமா கொடுத்துட்டு எந்த பக்கத்துலேருந்துனா லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால 3ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மட்டும் வரும், ரிமைனிங் வராது. அடுத்து வந்து ரைட்டு, இந்த ரைட் ஃபார்முலா பார்த்திங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்டிகுலர் செல்லை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ரைட் சைடில் எத்தனை லெட்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ நான் 5 லெட்டர்ஸ் கொடுக்குறேன். தமிழ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிட்டு, இந்த மிட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ரேஞ்ச்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பிரித்து எடுக்கலாம். இந்த லெஃப்ட் ரைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கோம், பட் மிட்டு வந்து மிடில்லேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிட்டு, இந்த செல்லை நான் சூஸ் பண்ணிட்டேன். எகென் 4ங்கிறது 1 2 3 4 ஜிஎஸ்டி, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸுமே நான் கவுண்டில் எடுத்துக்கிறேன். 4க்கு அப்புறம் உள்ளது மட்டும் நம்ம கேட்குறோம். தென் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்ம கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4க்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டர்ஸ் 5 நம்ம கொடுத்துருந்தோம். 5ங்கிறது இந்த ஸ்பேஸையும் எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம டிஜிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் லென்த்து வந்து நமக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாம் அதுவே வந்து கட் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த செல்லில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து 2-3 தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸ் பார் வந்து இருக்குது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ட்ரீம். ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு அலைன் ஆயிரும். இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், பட் இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.